சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுக்கும் டபுள் டோர் ஃப்ரிட்ஜுக்கும் என்னென்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிள் டோரில் ஒரே டோர் அண்ட் அது ஒரு டோருக்குள்ளேயே ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் ஒன்றா வந்துடும். அண்ட் டபுள் டோர் பார்த்தீங்கன்னா 2 டோர் செப்பரேட்டாக இருக்கும். ஒரு டோரில் ஃப்ரீசர் அண்ட் ஒரு டோரில் ஃப்ரிட்ஜ் இருக்கும். அண்ட் கெப்பாசிட்டி விஷயத்துக்கு வந்தோம்னா சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா 50 to 250 லிட்டர்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி இருக்கும். அண்ட் அதுவே டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா 235 லிட்டர்ஸ் to 495 லிட்டர்ஸ் வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ சிங்கிள் டோரை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 3 பேர் இருக்க ஃபேமிலி கரெக்டாக இருக்கும். அதுவே டபுள் டோர்னு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5 ஆர் அதுக்கு மேலே இருக்க ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் பவர் கன்சப்ஷன் பார்த்தோம்னா சிங்கிள் டோர் டபுள் டோரோட பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும். டபுள் டோர் 30 to 40% சிங்கிள் டோரோட அதிகமாக இருக்கும். அண்ட் சிங்கிள் டோரில் இல்லாத ஒரு செம்மையான ஃபீச்சர் டபுள் டோரில் இருக்குது. அது என்னதுன்னா ஆட்டோமேட்டிக் கிளீனிங். ஸோ நீங்கள் ஐஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக எடுத்து க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கும். அண்ட் ப்ரைஸ்னு பார்க்கும்போது சிங்கிள் டோரோட டபுள் டோர் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி டபுள் டோரில் ஃபீச்சர்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜை பற்றி உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான வீடியோ வேணும்னா நம்ம சத்யா உலகம் சேனலில் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜை பற்றி A to Z பையிங் கைட் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்க போறீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுதான் என்னோட சத்யா ஷார்ட் இன்ஃபோ. இந்த மாதிரி வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு சத்யா உலகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.